வணக்கம் சரண்யா. வணக்கம் சுஜி. ஆமாம், இந்த மே மாதம் என்பது பல விடயங்கள் கலாச்சார ரீதியாக இடம்பெறும். அதே போன்று யுத்தம், அதாவது 30 வருட கால யுத்தம் நிறைவு தொடர்பில் பார்க்கும்போது இந்த மே மாதம் முக்கிய ஒரு மாதமாக கருதப்படுகிறது இலங்கை வாழ் மக்கள் மத்தியில். அந்த வகையில் மே மாதம் 18ஆம் திகதி என்பது இந்த போரில் உயிரிழந்த எம் தமிழ் உறவுகளுக்காக நினைவு கூறும் ஒரு நாளாக மே 18ஆம் திகதி நாம் அந்த தினத்தை அனுஷ்டிக்கின்றோம். அதே மாதிரி மே 19ஆம் திகதி என்பது போரை முடிவுக்கு கொண்டு வந்த இராணுவத்தினரை நினைவு கூறும் தினமாக ஒரு சாரார் அதனை கடைபிடித்து வருகின்றனர். இவ்வாறு இரு இனங்களுக்கு இடையிலும் இந்த தினங்கள், 2 தினங்களும் இந்த மே மாதத்தில் வெவ்வேறு விதமாக அனுஷ்டிக்கப்பட்டாலும் இந்த இரு இனங்களும் இரு மதத்தினரும் தெரிவிப்பது தமது உறவுகள், தம்மை விட்டு பிரிந்து சென்ற உறவுகளை நினைவு கூறும் ஒரு தினமாகவே இந்த மே 18ஆக இருக்கலாம், 19ஆக இருக்கலாம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அந்த வகையில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் பாரிய அளவிலான போலியான தகவல்களும் சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்துதான் இருந்தது. அந்த வகையில் ஃபேக்ட்செஸ் நாம் இது தொடர்பில் நடத்திய ஆய்வுகளின் ஒரு தொகுப்பாகத்தான் இந்த நிகழ்ச்சியை எடுத்து வந்துள்ளோம். முதலில் நாம் பார்க்க போவது சரண்யா விமல் வீரவன்ச அவர்கள் தொடர்பான செய்திகள். பிரபலமாகவே, அதாவது அதிகளவில் செய்திகளாகவே வந்தது. அதாவது ஊடகங்களை பெருமளவில் இந்த காலகட்டங்களில் ஆக்கிரமித்திருந்தது. நாங்கள் ஒரு வீடியோவையும் பார்த்துருந்தோம். அவர் ஓடுறாங்க, போலீஸ் விரட்டுறாரு, இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். என்ன சரண்யா? ஆமாம் சுஜி. குறிப்பாக இந்த பத்திரமுல்லையில் தான் அந்த இராணுவத்தினருடைய நினைவு தூபி அமைந்திருக்குது. இந்த இராணுவத்தினர் நினைவு தூபிக்கு அதாவது மே 19ஆம் திகதி தான் அந்த நினைவு தினம் இராணுவத்தினருக்காக செலுத்தப்படுது. அப்போ 18ஆம் திகதி என்னென்னா அங்கே ஒத்திகை நிகழ்வு ஒன்று நடக்குது. இந்த ஒத்திகை நிகழ்வின் போது தான் விமல் வீரவன்ஸ் அவரோட சேர்ந்து ஒரு 10-20 பேர் போகிறாங்க, அதாவது நினைவஞ்சலி செலுத்தணும்னு சொல்லி. ஆனால் அவருக்கான அனுமதி அங்கே மறுக்கப்படுது. காரணம் அங்கே ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா, இவர் அத்துமீறி போலீஸாரையும் தள்ளி விட்டு அத்துமீறி உள்ள நுழைகிறாரு. இதன் போது தான் இவர் தவறி விழுறாரு. அப்போ இப்படி ஒரு காட்சியை தான் நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் அங்கே நடந்தது. இது ஒரு உண்மையான சம்பவம். ஆமாம், இது ஒரு உண்மையான சம்பவம். இப்போ அதை வச்சு தான் நிறைய தகவல்கள் வெளியாகி இருந்தது. என்னன்னா, இவர் கைது செய்யப்பட்டுட்டாரு, அதாவது இந்த கவர்மெண்டால் இவர் கைது செய்யப்பட்டுட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி தான் பரவி இருந்தது. உண்மையிலுமே சுற்றி இவர் கைது செய்யப்பட்டாரா? அதுதான், இவர் கைது செய்யப்பட்டார் என்று கேட்டால் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும்போது சில வேளை அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்றது எல்லாரும் மனசுலையும், அதாவது எல்லாரும் சாதாரணமாக நினைக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இவர் கைது செய்யப்படலை, அந்த சந்தர்ப்பத்தில் இவர் கைது செய்யப்படலை அப்படின்றத போலீஸ் ஊடக பிரிவு ஒரு அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம். அதாவது சில வேளை அவர் இந்த ஒத்திகை நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அங்கே செயற்பட்டதாக கருதி அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் என கூறப்பட்டிருந்ததே தவிர அவர் ஒருபோதும் கைது செய்யப்படவில்லை அப்படின்றத போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் சுற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீரவன்ஸ் ஒரு பக்கம் வச்ச பிரதமர் ஹரணி அமரசூரி அவங்க லண்டன் போயிருந்தாங்க. அவங்க லண்டன் போயிருந்தது வேறொரு விஷயத்துக்காக. அப்போ அங்கே போய் புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்தித்ததாகவும் அதே மாதிரி இந்த போரை பற்றி தவறாக அவர் பேசியதாகவுமே கூட ஒரு கருத்து சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுது. ஆமாம் ஆமாம், அந்த கருத்து தொடர்பில் நாங்கள் பார்க்கும்போது இது ஒரு தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு செய்தி அப்படின்னு தான் கூறப்படுது. அதாவது தவறாக சித்தரிக்கப்பட்ட ஒரு செய்தி தான். காரணம், பிரதமர் ஹரிணி அமரசூரி அவங்க லண்டனுக்கு பொதுநலவாய கல்வி மாநாட்டுக்காக தான் அவங்க போயிருந்தாங்க. காரணம், அவங்க பிரதமர் அத்தோடு கல்வி அமைச்சராகவும் செயற்பட்டு வராங்க. அதனால் பொதுநலவாய கல்வி மாநாட்டுக்காக அவங்க அங்கே போயிருந்தாங்க. இந்த போன சந்தர்ப்பத்தில் தான் அவங்க இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்ததாக கூறப்படுது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, இவங்க மன்னாரில் கடந்த ஏப்ரல் மாதம் மன்னாரில் அவங்க பேசின ஒரு நிகழ்ச்சியின் போது அவங்க தெரிவிச்சிருந்த ஒரு விடயம் யுத்தத்தினால பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிவிச்சிருந்தாங்க. යුද්ධ කරනකොට අපෙන් අහලා නෙවෙයිනේ යුද්ධ කරේ, යුද්ධ පටන් ගත්තේ නේද? හැබැයි ඒකේ ප්‍රතිවිපාක ගැහැණු අපිට
අත්විඳින්න සිද්ධ වෙලා තියෙනවා. இதைத்தான் திரிவுபடுத்தி இவங்க வந்து யுத்தம் தொடர்பான தவறான தகவல்களை வந்து அதாவது தவறாக அங்கே பேசிட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயுமே பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அவங்க வந்து குடும்ப தலைவர்கள் இருந்திருக்கலாம், பெண் தனிச்சு நின்றுருக்கலாம், பெண்ணால் தனித்து இதையும் செய்ய முடியும் தான். இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சூழலுக்குள்ளேயே வளர்ந்துருப்பாங்க சிலர், அவங்களுக்கு வந்து உறவுகள் இல்லாமல் தனிமைப்படுத்தப்படுற சந்தர்ப்பங்களில் அவங்க அடுத்த கட்டத்தை எப்படி கொண்டு போகணுமென்று அவங்களுக்கு போதிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவங்க தனிமையாக இருக்கலாம். இதை மீன் பண்ணி அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை தான் இவ்வாறான தவறாக பகிரப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க லண்டன் போன சந்தர்ப்பத்தில் இவ்வாறான இந்த யுத்தம் தொடர்பான இந்த தகவல்களையும் அவங்க தெரிவிக்கலை. ஆமாம் சுஜி, அதே மாதிரி தான் இன்னொரு 2 மினிஸ்டர்ஸை பற்றி ஒரு விஷயம் வந்திருந்தது. என்னென்னா அமைச்சர் விஜித் ஹேரத், அதே போன்ற லால்காந்த், இவர்களுடைய பெயர் கூட இந்த விடயத்தில் அடிப்படையாது. ஆமாம், நாங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும் தானே சரண்யா. இப்போ இந்த போர் இந்த மே மாதம் அப்படின்னு வரும்போது எந்த வருஷமாக இருந்தாலும் தவறான தகவல்கள் அதிக அளவில் இந்த 18-19 காலப்பகுதியில் பகிரப்படுது. காரணம் இது வந்து தமிழ் மொழியில் பகிரப்படுறதை விட எங்களோட சகோதர மொழி சிங்கள மொழியில் பகிரப்படுறது கூட. காரணம் இன்னும் சிலருடைய மனதில் வந்து இந்த இனம் தொடர்பான பாகுபாடுகள், இந்த இனவெறி அப்படின்றது வந்து இன்னும் எங்கேயோ ஒரு இடத்துல நிலைத்து கொண்டு தான் இருக்குது. அதுதான் இந்த மாதிரியான தகவல்கள் சொல்லலை, அதுதான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இது இருக்கிறது தான் இந்த மாதிரி சாதாரணமாக ஒற்றுமையாக வாழ்கிற மக்களுக்கிடையிலையும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் தான் இது. அது மாதிரி தான் நீங்கள் சொன்ன மாதிரி விஜித் ஹேரத் மற்றும் லால்காந்த் தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருந்துச்சு. அதாவது விஜித் ஹேரத் அவர்கள் சொன்னதாக தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம்தான், மஹிந்தவை கொண்டு போர் செய்தது நாங்கள் தான், நாங்கள் தான் இந்த போரை கொண்டு நடத்தினோம் அப்படின்னு சொல்லி விஜித் ஹேரத் அவர்கள் தெரிவித்ததா பகிரப்பட்டுச்சு. ஆனால் இது வந்து தினமின பத்திரிகைன்ற லோகோவை பயன்படுத்தி போலியாக பகிரப்பட்ட ஒரு செய்தி அப்படின்றது எங்களோட ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதே போன்று இராணுவத்தினரை கொண்டாடுவதற்கு தயக்கமாக இருப்பதாக லால்காந்த் கூறியதாக டாப் நியூஸ் செய்தி அந்த மாடலில் வந்து ஒரு செய்தி பகிரப்பட்டிருந்துச்சு. அதுவும் ஒரு போலியான தகவல் அப்படின்றது எங்களோட ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுச்சு. லால்காந்தவா இருக்கட்டும் அல்லது விஜித் ஹேரத்தாக இருக்கட்டும், இது போன்ற எந்த கருத்துக்களையும் எந்த ஒரு இடத்துலையும் தெரிவிக்கலை அப்படின்றது அவங்களோட ஊடக செயலாளர்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்துச்சு சரண்யா. ஆமாம் சுஜி, இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்கக்குள்ள என்னென்னா, இப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு அமைச்சர்கள் தெரிவித்ததாக இருக்கட்டும், பிரதமர் தெரிவித்ததாக இருக்கட்டும், அல்லது அந்த 19-18 திகதிகளில் நடந்த அந்த இன்சிடென்ட்ஸை வச்சு தான் அந்த தகவல்கள் பகிரப்படுது. அப்போ அதே சந்தர்ப்பத்தில் சுஜி நம்மளோட இணையதளத்தில் பார்க்க முடிந்தது அந்த பழைய போர் சம்மந்தமான காணொலிகளாக இருக்கலாம், வீடியோக்களாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து மீண்டுமே வந்து பகிரப்பட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அவருடைய ஒரு காணொளி இருக்குதுன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணப்பட்டிருந்தது சுஜய். ஆமாம், இப்போ இந்த லிங்கை பார்த்தோன்னா அதில் சொன்ன விஷயங்கள் ஒரு விதமாக இருக்கலாம். அது வந்து சிலருக்கு வந்து அந்த விஷயங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம். நான் அந்த சொல்கிற சில விஷயங்களை வந்து நீங்கள் எது தொடர்பாக நாங்கள் செய்திருக்கிற கட்டுரைகளை பார்த்தா அவங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதில் எப்படி பகிரப்படுதுன்னா, பிரபாகரன் அவர்கள் இப்படி ஒரு விடயத்தை செய்துட்டாரு, அது தொடர்பான காணொலி வழியாக இருக்குது, நீங்கள் இந்த காணொலியை பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு. இது சாதாரணமாக ஒரு ஃபிஷிங் அட்டாக் சரண்யா. அதாவது இந்த மாதிரி லிங்க்ஸ்கள் அனுப்பி எங்களோட தரவுகளை திருடுறது தான் இதில் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. நாங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு பண்டிகைகள் வர சந்தர்ப்பங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு யுத்த டைம்லையாக இருக்கட்டும், யுத்தம் தொடர்பான வீடியோக்கள் அப்படின்னு சொல்லி வர்றதா இருக்கட்டும். அதே மாதிரி தான் இந்த மே மாதத்தில் இது வந்து யுத்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு காணொளி அப்படின்ற அளவில் தெரிவித்து இது ஒரு பிஷிங் அட்டாக்காக இந்த லிங்க்ஸை அனுப்பி உங்களோட தரவுகளை திருடுறதுக்கு இது ஒரு மோசடி செயலாகவும் இந்த நினைவு தினம், அதாவது இந்த மே மாதத்தில் வர 18-19 நினைவு தினம் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்றது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் சரண்யா.
அப்படின்னா சுஜி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முக்கியமான நாட்கள், அதாவது ஒரு முக்கியமான நாள் அனுஷ்டிக்கப்படுற நாளாக இருக்கலாம், கொண்டாட்டங்களாக இருக்கலாம், இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் இவ்வாறான பிஷிங் அதிகமாக இருக்காது தானே சொல்கிறீங்க? ஆமாம், நிச்சயமாக. அதே மாதிரி இந்த யுத்த சம்மந்தமாக நிறைய ஏஐயால் உருவாக்கப்பட்ட புகைப்படங்களாக இருக்கலாம், காணொளிகளாக இருக்கலாம் பகிரப்படுது. அதாவது இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான நாள், அதாவது உணர்வுபூர்வமான மாதத்தில் நிறைய உறவுகளை இழந்து ஒவ்வொரு குடும்பத்தினரும், ஒரு தாய், மனைவி, பிள்ளைகள், இப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இதை பயன்படுத்தி சிலர் போலியான தகவல்கள் அல்லாது இதை பயன்படுத்தி மோசடிகள் செய்கிறாங்க. அதே மாதிரி இது தொடர்பான காணொளிகள் அப்படின்னு சொல்லிட்டு யுத்த காலத்தில் எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரிவித்து நிறைய ஏஐ படங்கள், ஏஐ காணொளிகள் வெளியாகுது. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்துலையும் நாங்கள் போலியான தகவல்கள் பகிர்றதுன்றது நாங்கள் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். மிகவும் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது நாங்கள் பகிர்றதன் மூலமாக, அதுக்கு நாங்கள் ஒரு கேப்ஷன் கொடுக்கறது மூலமாக அது இனவெறியை தூண்டலாம் கண்டிப்பாக. இன்னொரு யுத்தத்தையோ இன்னொரு இது மாதிரியான பிரிவினைகளையோ நாங்கள் சந்திக்க தேவையில்லை. சில கசப்பான சம்பவங்கள் இந்த காலப்பகுதிகளை வெள்ளவத்த பகுதிகள்லையும் இடப்பட்டுச்சு. அதை பார்க்கக்குள்ளேயும் அது அதை என்ன சொல்கிறது, ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு டீமால் இது நடத்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது. நான் என்ன விஷயத்த சொல்கிறேன்னு நேர்களுக்கு புரியுமா இருக்கும். எனவே இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மாத்திரமன்றி நாங்கள் இப்போ பேசின விடயங்கள் தொடர்பான விரிவான ஆய்வறிக்கைகளை ஃபேக்ட் கிறிஸ்டன் ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆய்வறிக்கைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எங்களோட சோஷியல் மீடியா பக்கங்களையும் நீங்கள் பின்தொடரலாம். ஆமாம் சுஜி, எங்களுடைய சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், அதே போன்று வாட்ஸ்அப் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொளிகள், அதே போன்று இது தொடர்பான கட்டுரைகளுமே காணப்படுது. எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ செஞ்சீங்களா இருந்தால் இது தொடர்பான தகவல்களை முன்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி இது போன்ற ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான தகவல்களை நீங்கள் பார்த்தீர்களானால் எங்களுக்கு தொலைபேசி ஊடாக அறிவிக்கவும் முடியும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் சுஜி 0777151469 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக அழைத்து உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு அதை வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வைக்கலாம். ஆகவே மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.